நாம் ஒரு சிறு தவறு செய்தாலும், வரலாறு நம்மை என்றும் மன்னிக்காதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ராட்க்ளிஃப் கோடு. இந்த ராட்க்ளிஃப் கோடுங்கிறது இந்தியா, பாகிஸ்தானோட எல்லைய வகுக்குது. இதை உருவாக்கியது யாருன்னா, சிரில் ராட்க்ளிஃப்ங்கிற ஒரு பிரிட்டானியத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். மவுண்ட் பேட்டன் காலத்திலேயே ஜின்னா நாட்டை பிரித்து குடுங்கன்னு சொல்லும்போது, நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, இவர கூப்பிட்டு, அதாவது இந்த சிரில் ராட்க்ளிஃப்ப கூப்பிட்டு எல்லைய வகுங்கன்னு 5 வாரம் டைம் குடுக்குறாங்க. போதுமான காலம் இல்லாம என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அந்த பகுதிகள்ல ஆராய்ச்சி பண்ணி ஒரு எல்லைய வகுக்கிறாரு. அப்ப காஷ்மீர் எல்லை வகுக்கப்படல. அப்படி ஒரு எல்லைய வகுத்ததுல பின்னால மைக்ரேஷன் ஆகுது. இந்த மைக்ரேஷன் ஆகும்போது மக்களிடையே ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டு கலவரம் வெடிக்குது. 20,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதனால கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இதை கேள்விப்பட்டு அவர் மிகவும் வருத்தப்பட்டு பின்னால அந்த பதவியும் வேண்டான்னு சொல்லி தன்னோட சம்பளத்தையும் மறுத்தார். அந்த ராட்க்ளிஃப் கோடு உருவாக்கப்பட்ட தினம் இன்று ஆகஸ்ட் 17, 1947 சுதந்திரத்துக்கு 2 நாள் கழிச்சு தான் இந்த நாள்ல இந்த ராட்க்ளிஃப் கோடு உருவாக்கப்பட்டது.